ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அக்ஷய திருதியை விலாகோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சேன் இல்லையா, அதையும் சேர்த்து தான் இன்றைக்கி முழு வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் கரெக்டாக நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கதவு திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 5:20 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா பளபளன்னு சூப்பராக விடிஞ்சிருச்சு. அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்மளோட மனசு என்ன சொல்லும், இன்றைக்கி ஏதாவது தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ ரீசண்டாக கொஞ்சம் வருஷமாகவே எல்லா பேருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இருக்கப்பட்டவங்க வாங்கலாம், இல்லாதவங்க எப்படிங்க வாங்க முடியும்? மங்கள பொருட்கள் வாங்கி நம்ம பூஜை பண்ணினாலே போதுங்க. மகாலட்சுமிக்கு உரிய மங்கள பொருட்கள் வாங்கிட்டு நம்ம எந்த விதமான தானம் தர்மம் செய்கிறோமோ அந்த தானம் தர்மம் திரும்ப நம்மளுக்கு பல மடங்காக ரிப்பீட் ஆகும். அப்போ நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வயிறார அன்னதானம், அதோடு சேர்த்து சுமங்கலி தானம், சுமங்கலி பெண்கள் கொடுக்கறது இன்றைய தினத்தில் ரொம்பவே நல்லதுங்க. நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கி வச்சு பூஜை செஞ்சுருக்கேன் அப்படின்னு வீடியோவில் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் எந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீடு எப்போவுமே மங்களகரம் தாங்க. அதாவது நிலைவாசல் பூஜை, அப்புறம் கிச்சனில் அடுப்பங்கரை பூஜை, அப்புறம் மகாலட்சுமி பூஜை, இந்த மாதிரி தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வருவேன். அதனால் எனக்கு இந்த அக்ஷய திருதியை பூஜை அப்படின்றது ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியலை. ஏன்னா வாரந்தோறும் நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. துளசி மாடத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள்னால் நான் மெழுகுனா மட்டும்தான் எனக்கு அது ஒரு திருப்திகரமாகவே இருக்கும். துளசி மாடமும் சரி, அப்புறம் நிலைவாசல், அப்புறம் கோலம் போடுற இடம் எல்லாமே மஞ்சள் பொடி கொஞ்சமாக பன்னீருக்கு மட்டும் கலந்துட்டு அதை நல்லா கோலம் போடுற இடத்துல காவி மெழுகிற மாதிரியே மஞ்சளை மெழுகிடுவேன். காவியை நான் மெழுகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தர கரெக்டாக அந்த கோலம் போடுற இடத்துல ரெட் கலராக இருக்கிறதுனால எனக்கு காவியை போட்டாலும் அது தெரியாது. அதனால் நான் மஞ்சளில் மெழுகிட்டு அதுக்கு பிறகு தான் கோலம் போடுவேன். இப்போ தலைவாசல் எல்லாமே நல்லா கோலம் போடுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சூப்பராக நல்லா மங்களகரமாக இருக்குது. தலைவாசல் பூஜைக்கு நான் இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய குலதெய்வம் நிலைத்து நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவாசலில் அந்த நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நிலைவாசலில் தான் முதல்ல நம்மளுடைய குலதெய்வம் நிரந்தரமாக இருப்பாங்க. முதல் நாள் நைட்டே நான் அடுப்பெல்லாம் நீட்டாக கழுவி விட்டுட்டு கோலம்லாம், அதாவது மாக்கோலம்லாம் போட்டு வச்சுட்டு, இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை அப்படின்றதுனால மகாலட்சுமி மந்திரமான ஸ்ரீம் அப்படின்ற எழுத்தை தான் நான் அடுப்பில் எழுதியிருக்கேன். அப்புறம் 6 to 7 சுக்கிரஹோரையில் உப்பு பாத்திரத்தில் உப்பு கொட்டி வைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த சின்ன மண் களையத்தில் நான் எதுக்காக கொட்டி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு பூஜை செய்யும்போது சொல்லிடுறேன். அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பித்தளை படி வச்சு நம்ம மகாலட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுன்றத சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நம்ம கலசம் வச்சதுனால இன்றைக்கி நான் அக்ஷய திருதியைக்கு கலசம், அதாவது தேங்காய் வச்சு கலசம் வைக்காமல் வேறு மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர், பன்னீர், அப்புறம் கும்பப்பொடி, அதாவது நான் வச்சுருக்கிற கலசப்பொடி. அதில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளி காயின், அப்புறம் ஒரு பெரிய ராஜ கோமதி சக்கரம். இது 2 மட்டும்தான் நான் இன்றைக்கி அந்த கலசத்தில் போட்டிருக்கேன். பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை நைட்டு சுக்கிரஹோரையில் அந்த வெள்ளி காயினையும் அந்த கோமதி சக்கரத்தையும் எடுத்து நம்ம பணம் வச்சு எடுக்கிற இடத்துல வைக்கணும். இந்த மண் கலயத்தில் நான் கொஞ்சம் போல் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு தான் நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வேலை செய்கிறவங்க, சம்பளம் வாங்கிட்டு வர்றவங்க, அப்புறம் தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் மாத சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பணமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இந்த கல் உப்பு பாத்திரத்தில் நம்ம வச்சிடணும்.
அதாவது நைட்டு வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் அந்த பணத்தை கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா உப்பில் வச்சே செலவு பண்ணக்கூடாது. எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பணம் வச்சு எடுக்கிற அந்த ஒரு மரப்பெட்டியோ அல்லது பர்ஸ்லையோ ஏதோ ஒன்று நீங்கள் எதில் வச்சு எடுப்பீங்களோ அதில் அந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லை, பணம் விரைய செலவு ஆகாமல் இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அடுப்படியில் இருக்கிற, அதாவது கிச்சனில் இருக்கிற உப்பு பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மண்கலயம் வாங்கி இதையுமே நம்ம வந்து பீரோல்லையே வச்சுக்கிறலாம். அதனால தான் நான் வந்து சின்னதாக வாங்கியிருக்கேன். என்னோட பழசு வந்து கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. பூஜைக்கு எல்லாமே தயார் செஞ்சு வச்சாச்சு. இந்த தலைவாசல் பூஜை மட்டும் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 அந்த சுக்கிர உரையில் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. தலைவாசலில் முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து விளக்கேற்றணும். அதே மாதிரி தான் சாம்பிராணி புகை காமிக்கும் போதுமே முதல்ல வீட்டுக்கு வெளியில் அப்புறம் நிலைவாசலில் காமிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து சாம்பிராணி புகை காமிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படின்னா தான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ளே அழைச்ச மாதிரி இருக்கும். நாம் செய்யக்கூடிய பூஜையினால் நம்மளுக்கு என்ன விதமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட எந்த ஒரு தீமையும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல், ஒரு சக்தி அந்த தெய்வ சக்திக்கு மட்டும்தாங்க இருக்குது. இப்போது தலைவாசல் பூஜை துளசி மாடத்துக்கும் சேர்த்து பூஜையெல்லாம் செஞ்சாச்சு. தலைவாசலில் எல்லா வேலையுமே நம்மளுக்கு வந்து முடிச்சுட்டு நீ வீட்டுக்குள்ளே போனாலே கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும் பூஜை செய்கிறதுக்கு. வாங்க இன்றைக்கி நான் எந்த மாதிரியான பூஜையெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அடுத்தது அடுப்பங்கரை பூஜையை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு தட்டில் அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டேன். கூடவே சேர்த்து வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், அவ்வளவுதாங்க. இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுப்புக்கு வந்து ஹாரத்தி மாதிரி காமிக்கணும். நான் வந்து இப்படி தான் செய்வேன். சிலர் வந்து அடுப்பில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி மேலே விளக்கேற்றுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயார் குடியிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அடுப்படி தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சமைக்கக்கூடிய அந்த ஒரு அடுப்புக்குமே நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பூஜை செய்யும்போது ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது என்ன, முதல்ல நம்ம வீடு பால் காய்ச்சும் போது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் உணர முடியும். அப்புறம் தை மாத பிறப்பு பொங்கல் அன்னைக்கு நம்ம அடுப்பெல்லாம் மெழுகி கோலம் போடுவோம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வாரந்தோறும் என்னால் வந்து உணர முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் இன்றைக்கி பால் பாயசம் மட்டும்தான் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு பூஜை செஞ்சுருக்கேன். இப்போ பூஜை அறையில், அதாவது என்னுடைய பூஜை ஷெல்ஃபில் குலதெய்வம் அப்புறம் எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் சேர்த்து விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கும் தனியாக வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் அப்புறம் பால் பாயசம் வச்சு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க நான் வந்து அக்ஷய திருதியை பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்கி வச்சு பூஜை செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்கு மேலே விரலி மஞ்சள், துவரம்பருப்பு, அப்புறம் பச்சரிசி, வெல்லம், இனிப்புக்காக வெல்லம், அப்புறம் அதுக்கடுத்து 5ஆவதாக அதாவது மஞ்சள் கிழங்கு, கயிறு, குங்குமம், இதை தனியாக ஒரு பிளேட்டில் மொத்தம் ஒரு 5 விதமான மங்கள பொருட்கள் வாங்கி வச்சு பூஜை செஞ்சுருக்கேன். முதல்ல ஒரு உப்பு பாக்கெட் வாங்கியிருந்ததை நம்ம ஓப்பன் பண்ணி எல்லா பவுல்லுமே கொட்டி வச்சுருக்கிறதுனால காலையில் மறுபடியும் 6 to 7 புதுசாக ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சு பூஜையில் வச்சுருக்கேன். நைட்டு 8 to 9 இந்த பித்தளை படி அதெல்லாம் வந்து நம்ம வந்து பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அதனுடைய புக்கு நம்ம வாங்கி வச்சுட்டு வீட்டிலையே நம்மளும் படிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஃபோன்லையும் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு விட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி மகாலட்சுமி போற்றி 108 போற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அட்சய திருதியை நாளன்னைக்கு நான் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சு தாங்க பூஜை செஞ்சேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சுமங்கலி தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரை மட்டும் வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு நான் மஞ்சள் கிழங்கு, கயிறு, அப்புறம் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், குங்குமம் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நானும் குங்குமம் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி கணவர் கைனாலையும் குங்குமம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் வெள்ளி விக்கிரகத்தை வெள்ளியில் இருக்க சந்தன கும்பாவிலையும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாட விளக்கு ஒன்று வச்சுருந்தேன். அதில் நம்மளோட அன்னபூரணி தாயாரையும் சிம்மாசனம் மாதிரி நினச்சி நான் அமர்த்தி வச்சு பூஜை செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நான் எளிமையான முறையில் தான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் எப்போவுமே நான் செய்வேன். ஏற்கனவே பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கதை வைத்து இன்பமாக வாழ நம்ம கற்றுக்கிறணும். அக்ஷய திருதியை அப்படின்றதுனால தங்கம் தான் வாங்க வேணும் அப்படின்றதில்ல. கணவர் கையினால் ஒரு முளை பூ மட்டும் வாங்கினாலே போதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சொன்ன அந்த பணப்பிரச்சனை தீர்றதுக்கு சொன்ன டிப்ஸையும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லா பேத்துக்குமே இட்லி, வேர்க்கடலை சட்னி, கூடவே சேர்த்து மாம்பழம் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோடு சேர்த்து பால் பாயசம். அவ்வளோதாங்க எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.